ஸ்குவிட் கேம் சீரீஸை எல்லாருமே விரும்பி பார்த்துருப்பீங்க. அந்த சீரீஸை பார்த்துட்டு இருக்கும்போதே நாம் இந்த கேமை விளாண்டா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. அதாவது ஸ்குவிட் கேம் 3 சீசன்லேயுமே மொத்தம் 11 கேம்ஸ் ஸ்குவிட் கேம்குள்ளே விளையாடி இருக்காங்க. அந்த 11 கேம்ஸில் எது ஈஸியான கேம் எது கஷ்டமான கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம ஸ்குவிட் கேம்ஸில் நடந்த 11 கேம்ஸையுமே ரேங்க் பண்ண போகிறோம். ஈஸியான கேம்ல இருந்து கஷ்டமான கேம் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேங்கிங்கில் நம்ம பார்த்துருவோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஆரம் யாதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 11 டல்கோனா கேம். ஸ்குவிட் கேம்ஸ்லேயே ஈஸியான கேம்னா அது இந்த டல்கோனா கேம் தான் சொல்லணும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் இருக்கக்கூடிய அணிகோம்பை கொடுத்துருவாங்க. அது கூட ஊசியும் கொடுத்துருவாங்க. அந்த ஊசியை வச்சோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சோ அந்த ஷேப்பை மட்டும் நீங்கள் அந்த அணிகோம்பில் இருந்து பிரித்து எடுக்கணும். அவ்வளோதான் இந்த கேமே. இந்த கேமில் இருக்கக்கூடிய கஷ்டமான பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷேப்பை சூஸ் பண்ணுறது தான். ஷேப்பை சூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க எதுக்காக ஷேப்பை சூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தெரியாதனமாக அம்ப்ரெல்லாவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கதை முடிஞ்சு. ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்டாரு, ட்ரையாங்கிள், சர்க்கிள் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கேமில் அம்ப்ரெல்லா சிம்பிள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. மற்ற ஷேப் எல்லாமே ரொம்பவே ஈஸி. ஏன்னா இந்த கேமில் 187 பிளேயர்ஸ் விளாண்டாங்க. அதில் 108 பிளேயர்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. 79 பிளேயர்ஸ் மட்டும்தான் எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அதனால் இந்த டல்கோனா கேமை நீங்கள் பொறுமையாக விளாண்டிங்க, 10 நிமிஷமும் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பர் 10 6 லெக்டு பென்டத்லான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கேம்னு சொல்லலாம். இந்த டீம் கேமில் 5 பேரை நீங்கள் டீமாக சேர்த்துக்கணும். அந்த 5 பேருமே 5 மினி கேம்ஸ் விளாடணும். அந்த 5 மினி கேம்ஸுமே நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு ஃபினிஷிங் லைனை டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கேம் செகண்ட் ஈஸியஸ்ட் கேம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான டீமை சூஸ் பண்ணால் மட்டும் போதும். மற்ற இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன லெவல் கேம்ஸ் தான், ஈஸியாக விளையாடிடலாம். ஃபஸ்ட்டு தக்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்ரூட்டருக்கு கூட விளையாடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் கல்லால் கல்லை அடிக்கிறது அதுவுமே ஈஸியாக விளையாடிடுவீங்க. அப்புறம் பம்பரை விடுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோட அஞ்சாங்கல் நீங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக விளையாடி இருப்பீங்க. அஞ்சாங்கலுமே ரொம்ப ஈஸியானது. ஜக்கி மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது. இதுவே உங்கள் டீமில் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி யாராவது சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அவங்களும் விளையாடிடுவாங்க. 5 பேர் சேர்ந்து ஒட்டுக்காக கரெக்டாக நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினிஷிங் லைனை ஈஸியாக டச் பண்ணிடலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 255 பிளேயர்ஸ் விளாண்டாங்க. அதில் 145 பேர் பாஸ் ஆகிட்டாங்க. நம்பர் 9 ரெட் லைட் கிரீன் லைட். ஸ்குவிட் கேம்னு சொன்னாலே இந்த ஒரு கேம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இந்த கேம் தான் இருக்கிறதுலே ஈஸியான கேம். ஆனால் ஒரே ஒரு கஷ்டமான பார்ட்டு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் நீங்கள் இருக்கும்போது எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செத்துருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே கஷ்டமான பார்ட்னு சொல்லலாம். மற்றபடி இது ரொம்பவே ஈஸியான கேமு. நம்ம தமிழ் வழக்கப்படி சில பல அப்படின்னு சொல்லிட்டு விளாடுவோம், சில அப்படின்னு சொன்னால் நிற்கணும், பல அப்படின்னு சொல்லிட்டா டான்ஸ் அடிக்கணும். ஸோ இந்த கேம் மாதிரி தான் இதுவுமே இருக்கும். நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் பத்திரமா விளாண்டாலே போதுமானது. நீங்கள் ஈஸியாக கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே ஃபினிஷிங் லைனை டச் பண்ணிடலாம். இந்த கேம் முதல் சீசனில் விளையாடும்போது 456 பிளேயர்ஸ் விளாண்டாங்க. அதில் 201 பேர் மட்டும்தான் பாஸ் ஆகியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் செகண்ட் சீசனில் ஜியானுக்கு தெரிஞ்சதால் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அலர்ட் பண்ணிடுவார். அப்படி பண்ணதால் 455 பிளேயர்ஸ் விளாண்டாங்க. 365 பிளேயர்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. நம்பர் 8 மார்பிள்ஸ். இந்த கேமில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அந்த பார்ட்னர் கூட தான் நீங்கள் கேம் விளாடணும். உங்ககிட்ட 10 மார்பிள் கொடுத்துருவாங்க. 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 30 நிமிஷம் டைமுக்குள்ளே என்ன ஒரு கேம் எல்லாம் விளையாடிக்கலாம். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது கடைசியில் முடியும் போது யார் கையில் அதிக கோலி குண்டு இருக்கோ அவங்க தான் வெற்றியாளர்னு அறிவிப்பாங்க. அந்த கேம்ஸ் விளாண்டு அது மூலமாக நீங்கள் அதை நிர்ணயம் செய்யலாம். இந்த கேம் ஏன் கொஞ்சம் ஈஸியான கேம்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு 50-50 சான்சஸ் இருக்குது நீங்கள் சாகிறதுக்கு. ஏன்னா 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஒரே கேம் விளாடாமல் 2-3 கேம் கூட விளாடலாம். சீட்டிங் பண்ணி கூட ஆப்பனண்ட்டை ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கோலி குண்டை வாங்கிடலாம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொந்தக்காரங்க யாராவது கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே. இல்லை உங்களுக்கு பார்ட்னரே கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த ஆண்டி மாதிரி நீங்கள் கேம் விளாடாமலே தப்பிச்சிடலாம். ஸோ இந்த கேம் 8வது இடத்த பிடிச்சிருக்கு.
சரி, இதெல்லாம் ஈஸி. அப்படியே மீடியம் லெவலுக்குள்ளே போவோம். மீடியம் லெவலில் கொஞ்சம் தான் ஈஸியாக கேமாக இருக்கும், மற்றபடி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியாக நம்பர் 7 டக் ஆஃப் வார். இந்த டக் ஆஃப் வார் கேமில் நீங்கள் 10 பேர் கொண்ட டீம் ஒன்று உருவாக்கணும், இல்லை அந்த ஒரு டீமில் போய் நீங்கள் ஜாயின் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 10 பேர் கொண்ட டீமுக்கும் இன்னொரு 10 பேர் கொண்ட டீமுக்கும் இடையே டக் ஆஃப் வார் போட்டி நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள், அவங்க தான் சர்வைவ் ஆவாங்க. இது ரொம்பவே கஷ்டமான கேம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டீமை சூஸ் பண்ணும்போதே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுடைய டீமில் போய் சேர்ந்துக்கணும், இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை அவங்க டீமில் சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ டீமில் சேர்றதா இதில் ரொம்பவே முக்கியமானது. ரெண்டாவதாக உங்களுக்கு டெக்னிக் தேவைப்படும், ஸ்ட்ரென்த்து தேவைப்படும். நீங்கள் மொக்கையான டீமில் சேர்ந்தால் கூட உங்களுக்கு டெக்னிக் அண்ட் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமை ஜெயிக்க முடியும். இந்த கேம்லேயுமே நீங்கள் சாகிறது 50-50 சான்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கேமை 80 பேர் விளாண்டாங்க, அதில் 40 பேர் மட்டும்தான் சர்வைவ் ஆனாங்க. நம்பர் 6 ஹைட் அண்ட் சீக். இந்த கேமை தான் நான் ஸ்குவிட் கேம்ஸ்லேயே விளையாடிடவே கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான கேமு. ஒளிஞ்ச விளையாட்டு தான். நான் ஒளிஞ்சு விளையாடும்போது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே அவங்கள நீங்கள் கொலை பண்ணணும். அப்படியாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரெட் டீம் ப்ளூ டீம்னு பிரிப்பாங்க. ப்ளூ டீம் வந்து ஒளிஞ்சுக்கிறவங்க, அவங்கக்கிட்ட ஒரு சாவியை கொடுத்துருவாங்க. அந்த சாவி மூலமாக நம்ம கதவை திறக்கலாம். ஆனால் அந்த கதவை திறக்கிறதுக்கான திறவுகோல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கதவு அந்த ஷேப் கொண்ட திறவுகோலை வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கதவை திறக்க முடியும். மற்றபடி அந்த கதவை நீங்கள் பூட்டக்கூட முடியாது அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட நீங்கள் ரெட் டீமில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட கத்தி கொடுத்துருவாங்க. யார் கண்ணில் பட்டாலுமே நீங்கள் கொன்னுக்கலாம். ஒருத்தரை கொண்டாலே போதுமானது, நீங்கள் கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. ஸோ இந்த கேமில் எது ரொம்ப கஷ்டமானதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமில் இருக்கிறது தான். ஏன்னா ப்ளூ டீமில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 30 பேர் விளையாடி இருப்பாங்க, அதில் வெறும் 7 பேர் மட்டும்தான் சர்வைவ் ஆகியிருப்பாங்க. அதுவே ரெட் டீமில் பார்த்தீங்கன்னா 30 பேரில் 18 பேர் சர்வைவ் ஆகிட்டாங்க. 12 பேரால் மட்டும்தான் யாராலையும் கொல்ல முடியாமல் போயிருச்சு. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூ டீமில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கதை முடிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். ரெட் டீமில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெட் டீமில் இருந்தாலும் நீங்கள் மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும். நம்பர் 5 ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேம் உடைய ஃபினாலேயில் வரக்கூடிய கேம் தான் இந்த கேம். இந்த கேமில் 2 பேர் விளையாடுவீங்க. நம்ம ஊர் நொண்டி விளையாட்டு மாதிரி தான் இந்த விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்குவிட் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பில் அட்டாக்கர் ஒருத்தர் இருப்பாங்க, டிஃபெண்டர் ஒருத்தர் இருப்பாங்க. டிஃபெண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக்கர் அந்த ஷேப்புடைய தலையை தொடுறதுக்கு போவாங்க. தலையை தொடும்போது அதை தடுக்க செய்யணும், அட்டாக்கர் அந்த தலையை தொடணும். இதுதான் இந்த கேமுடைய ஒரு ரூல்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. 2 பேர் இருக்கிறதால லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் தான். அதாவது 2 பேருமே அடிச்சுக்கணும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யாரை வேணால் கொண்டுக்கலாம். கடைசியில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லலாம். ரொம்பவே கொடூரமான கேமாக இருக்கும் இது. நீங்கள் கேமெல்லாம் விளையாட தேவையில்லை, 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த கேம் விளையாடும் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 50-50 சான்ஸ் இருக்குது இந்த கேமை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும். அதனாலேயே ரொம்பவே கஷ்டமான கொடூரமான கேமாக ஸ்குவிட் கேமில் இது இருக்குது. மீடியம் லெவலை பார்த்துட்டோம். இப்போ ஹார்டு லெவலுக்கு போக போகிறோம். அடுத்து வரக்கூடிய கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்படியாக நம்பர் 4 மிங்கிள். இந்த கேம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே ரிங்க ரோசஸ் மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் சொல்லும்போது அத்தனை பேரை நீங்கள் டீமாக மாற்றி 50 ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஏதாவது ரூம்குள்ளே போய் நீங்கள் கதவை பூட்டிக்கணும். அப்படி பூட்டும்போது அதிகமாகவும் ஆள் உள்ளே இருந்துடக்கூடாது, கம்மியாகவும் ஆள் உள்ளே இருந்துடக்கூடாது. இல்லை நீங்கள் ரூம்குள்ளே போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சுட்டு கொண்டு வருவாங்க. எப்படியோ ஒரு சாவு நிச்சயம்னு சொல்லலாம். இந்த கேமில் 255 பிளேயர்ஸ் விளாண்டாங்க. அதில் 100 பேர் மட்டும்தான் தப்பிச்சாங்க. 145 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமானது. இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 5 பேர் கொண்ட டீமையாவது நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கணும். அப்படி உருவாக்கி வச்சுருந்தா தான் ஒரு நம்பர் காமிக்கும் போது அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீமை க்ரியேட் பண்ணி ஒரு ரூம்குள்ளே ஓடி போக முடியும். அதோட 30 செகண்ட் மட்டும்தான் டைம் இருக்கிறதால அந்த 30 செகண்ட்குள்ளே நீங்கள் டீமை சேர்த்தணும். இதனாலேயே ரொம்பவே கஷ்டமான கேமாக மிங்கிள் கேம் இருக்குது. ஒரு ஜம்ப் ரோப். நம்ம சின்ன வயசில் ஜாலியாக விளாண்ட ஸ்கிப்பிங் ரோப்பை ரொம்பவே கொடூரமான கேமாக மாற்றி வச்சுருப்பாங்க இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை சுற்றி ஸ்கிப்பிங் ரோப் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது அது மேலே நீங்கள் படாமல் குதிச்சு அந்த பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணணும். 20 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு. 20 நிமிஷத்தில் ஒவ்வொரு நிமிஷம் குறையும் போதுமே அந்த சுற்றுற வேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியும் போகணும், அந்த ரோப் மேலே படாமலும் போகணும். பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 100 அடி குழிக்குள்ளே விழுந்து செத்தே போயிடுவீங்க, சுக்கு 100 ஆயிடுவீங்க.
இந்த கேமில் 25 பேர் விளாண்டாங்க. ஆனால் 9 பேர் மட்டும்தான் சர்வைவ் ஆனாங்க. 16 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமான கேமு. ஒரு பிளேயர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பின்னாடியே போய் அவங்க கூட கரெக்டாக சிங்க்ரனைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மாற்றி மாற்றி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செத்துருவீங்க. நம்பர் 2 ஸ்கை ஸ்குவிட் கேம். 3 பிரிட்ஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரிட்ஜ்லையுமே நீங்கள் ஒவ்வொருத்தரை கீழே தள்ளி விடணும். ஒருத்தரையும் தள்ளி விடலாம், நிறைய பேர்த்தையும் தள்ளி விடலாம். ஒருத்தர் தள்ளி விட்டு கடைசியில் யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆனால் தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நடுவில் இருக்கக்கூடிய ரெட் பட்டனை அழுத்தியே தீரணும். அந்த தள்ளி விடுறது நீங்கள் சண்டை போட்டும் தள்ளி விட்டுக்கலாம், பேசி முடிவெடுத்தும் தள்ளி விட்டுக்கலாம். இந்த கேமில் ஸ்ட்ரென்த்தும் முக்கியம், புத்திசாலித்தனமும் முக்கியம். சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புத்திசாலித்தனமாக வச்சு எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணணும். இல்லை தள்ளி விட்டு தான் விளாடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் தள்ளி விடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொண்டவராக இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் இந்த கேமில் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த கேமில் 9 பிளேயர்ஸ் விளாண்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சர்வைவ் ஆனாங்க, அதுவும் அந்த குழந்தை. நம்பர் 1 கிளாஸ் பிரிட்ஜ் கேம். ஸ்குவிட் கேம்லேயே இருக்கிறதுலே கஷ்டமான கேம்னா அது இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி கேம்லேயெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரென்த் இருக்கணும், இல்லை புத்திசாலித்தனம் இருக்கணும், இல்லை டீம் ஒர்க் இருக்கணும். ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. முழுக்க லக்கு தான். நீங்கள் முன்னாடியே நம்பரை சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அங்கே எல்லாருமே நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை தான் சூஸ் பண்ணுவீங்க, அதில் தப்பிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் 18 ஜோடி கொண்ட கண்ணாடிகளை வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று டெம்பர்ட் கிளாஸ், ஒன்று நார்மல் கிளாஸ். நார்மல் கிளாஸில் குதிச்சிங்கன்னா அப்படியே கீழே விழ வேண்டியது. டெம்பர் கிளாஸ் 2 பேரை தாங்கும். உங்களுக்கு 16 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிரிட்ஜை வெடித்து உங்களை காலி பண்ணிடும். லக்கை தவிர இந்த ஒரு கேமில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. வேணும்னா மெமரி பவர் ஒர்க் அவுட் ஆகும். முன்னாடி போனவங்க எங்கெங்கே கிராஷ் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் 17 நம்பர் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் ஒர்க்கராக இருந்தீங்க, கிளாஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எது டெம்பர் கிளாஸ் எது நார்மல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் நீங்கள் வெளியே சொல்லிடக்கூடாது. ஏன்னா வெளியே சொன்னால் ஃப்ரெண்ட் மேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி காட்டி கொடுத்துருவார். அதனால் வெளியே சொன்னாமல் சன்னமாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேமை நீங்கள் ஜெயிக்கலாம். மற்றபடி ரொம்பவே கஷ்டமான கேம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேம். அவ்வளோதான் மக்களே, இதுதான் என்னுடைய ரேங்கிங். உங்களுடைய ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த கேம் ரொம்பவே ஈஸியான கேம், இது விளாண்டா நான் ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிற கேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை விளாண்டா நான் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேன், தோற்றுருவேன் செத்துருவேன் அப்படிங்கிற கேமையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஸ்குவிட் கேமில் உங்களுக்கு எந்த நம்பர் இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களுடைய பிடிச்ச நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இத்தனையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்.